லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா, சாப்பிடாம இருக்காத. இந்தா ஒரு வாய் சாப்பிடு. வேண்டாங்க. ஒருவேளை சாப்பிடாம இருந்தா என்ன உயிரா போயிடும். ஏய், எதுக்கு இப்ப சாப்பாடு மேல கோவத்தை காட்டுற? இவ்வளவு நாளா மித்ரா நம்ம பாதுகாப்புலயே இருந்தா? எங்கேயோ கண்ணு கிட்டாத தூரத்துல தானே இருந்தா. அப்போ எல்லாம் நாம அவளை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டா இருந்தோம். மித்ரா எங்க இருந்தாலும் பாதுகாப்பா தான் இருப்பா. மித்ரா என்ன சராசரி பொண்ணா? அவளை என்ன அப்படியே வளர்த்திருக்கோம்? அவளை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காம சாப்பிடு. அவ கண்டிப்பா பத்திரமா இருப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. மித்ராக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. மித்ரா இருக்கிற இடத்துல அவளுக்கு மட்டும் இல்ல, அவளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அவதான் பாதுகாப்பு. கண்ணை தொடச்சிட்டு சாப்பிடு. இந்தா சாப்பிடுவோமா? என்னங்க, இந்த நேரத்துல யார் வந்து கதவை தட்டுறது? ஒருவேளை மித்ராவா இருக்குமோ? வாங்க பாக்கலாம். மித்ரா, என்னமா இது? உன்னை காணோன்னதும் நாங்க எப்படி துடிச்சிட்டோம் தெரியுமா? ஆமாம்மா, செய்தி தெரிஞ்சதுல இருந்து உங்க அம்மா பச்சை தண்ணி கூட குடிக்காம கிடக்கா. எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் தான் எல்லாத்தையும் டீடைலா லெட்டர்ல எழுதி வச்சுட்டு தானே கிளம்புனேன். லெட்டர் எழுதி வச்சிருந்தியா? எங்க போறன்னு எழுதி வச்சிருந்தியா? அது அவங்களுக்கு எதுக்குமா? வீட்டை விட்டு போறேன்னு தெளிவா எழுதி வச்சுட்டாங்க. அப்புறம் எதுக்கு என்ன பத்தி கவலைப்படணும்? உங்களுக்கு நான் அந்த வீட்டை விட்டு கிளம்பினா இங்கதான் வருவேன்னு தெரியாதா? அப்போ இனிமே மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகவே மாட்டியா? போக மாட்டேன். இங்க கூட என் குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான். ஒரு பொண்ணு பிரசவத்துக்காக அம்மா வீட்டுக்கு போற கணக்குல தான் நான் வந்தேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்க, நான் இப்பவே திரும்பி போயிடுறேன். மித்ரா, என்ன பேசுற நீ? இந்த மாதிரி நேரத்துல தான் நீ கொஞ்சம் கவனமா இருக்கணுமா? இதே நாங்கன்றதுனால போச்சு. வேற யாராவது இத கேட்டு சம்பந்திக்காதுக்கு போச்சுன்னா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அப்பா, நான் தெளிவா தான் பேசுறேன். இனிமே நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். வினைக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் தான் மனைவிங்கிற அக்ரிமெண்ட் போட்டு தான் நான் அவரை கல்யாணம் பண்ணேன். இப்ப அவர் குணமாயிட்டாரு. இதுக்கு மேல அங்க என்ன எனக்கு வேலை? என் வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட வேண்டியதுதான். என்னடி இது? என்னவோ பெரிய மனுஷி மாதிரி பேசுற. ஆமாமா, பெரிய மனுஷிதான். இதுக்கு மேல ஒருத்திக்கு லைஃப்ல என்ன பிரச்சனை வரணும்? எல்லாத்தையும் பார்த்துட்டேன். எல்லாம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான். அதுக்கு பிறகு நானும் என் குழந்தையும் மட்டும் எங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ போறோம். மித்ரா, அதையே நீ திரும்ப திரும்ப பேசுற. முதல்ல நீ உள்ள வா. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். உமா, நீ போய் மித்ராவுக்கு டிஃபன் எடுத்து வை. அப்பா, நான் உள்ள வரணும்னா ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? என்னம்மா கண்டிஷன்? நான் இங்க வந்திருக்கிறது டாக்டருக்கோ வாசுகி அம்மாவுக்கோ நீங்க சொல்லக்கூடாது. சரிம்மா, சொல்லல. நீ உள்ள வா. வாமா, வா. வா.
சம்மந்தி கால் பண்றாங்க. ஹலோ சமந்தி. சொல்லுங்க சொல்லுங்க சம்மந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சமந்தி. மித்ரா அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் சமந்தி. என்ன சொல்றீங்க சம்மந்தி? ஆமா, மித்ரா இங்கதான் வந்திருக்கா. அப்படியா? எப்ப வந்தா? ஆமா சமந்தி, இப்பதான் வந்தா. அதான் நான் உங்களுக்கு உடனே சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன். பாவம், நீங்களும் அவளை காணோன்னு தவிச்சு போயிருப்பீங்கல்ல. இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு சம்மந்தி. மித்ராவை காணோன்னு என்னால நிம்மதியா சாப்பிட தூங்க கூட முடியல. அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு வயித்துல குழந்தையோட எங்க போயிருப்பான்னு குழப்பத்துல இருந்த. அப்படியே தலை பிச்சுக்கலாம் போல இருந்துச்சு. புரியுது சமந்தி, அதுக்கு தான் நான் உங்களுக்கு முதல்ல கால் பண்ணேன். நீங்க இனிமே எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, அவளை நாங்க பாத்துக்கிறோம். இப்ப மித்ரா எங்க? அவகிட்ட நான் பேசலாமா? அது இல்ல சமந்தி, வேண்டாம். மித்ரா இங்க வந்தத யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டா. ரொம்ப கோவமா வேற இருக்கா. வந்ததுல இருந்து அவ என்கிட்ட கூட முகம் கொடுத்து பேசல சமந்தி. இப்ப கூட நான் உங்ககிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். வினய் மேலதான கோவம். நாங்க என்ன பாவம் பண்ணோம்? மித்ரா ஏன் எங்க மேலயும் கோவமா இருக்கா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சம்பந்தி. மித்ரா வீட்டை விட்டு போனதுல இருந்து ஏதோ நான் பெத்த பொண்ணை தொலைஞ்சு போன மாதிரி தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? மித்ராவுக்கு எங்க மேல அப்படி என்ன கோபம் புரியல எனக்கு. எனக்கு புரியுது சம்பந்தி. சரி விடுங்க, எல்லாத்துக்கும் காலம்தான் ஆறுதல். கொஞ்ச நாள் போகட்டும், அவ கோவம் கொஞ்சம் குறையட்டும். அப்புறம் எதுவா இருந்தாலும் நாம பேசிக்கலாம். சரிங்க சம்பந்தி. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க. நான் உங்ககிட்ட மித்ரா இங்கதான் இருக்கான்னு சொன்னது எக்காரணம் கொண்டு அவளுக்கு தெரிய வேணாம். அப்புறம் இங்க இருந்தும் போனாலும் போயிடுவா. சரி, நான் வச்சுட்டுமா சம்பந்தி? வச்சிருங்க. வினய், 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 வினய். என்னம்மா? மித்ரா அவ அம்மா வீட்டுக்கு தஞ்சாவூருக்கு தான் போயிருக்கா. மா, என்னம்மா சொல்றீங்க? உண்மையாவா? ஆமாண்டா, உண்மைதான். நீ இப்ப என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உடனே நீ தஞ்சாவூருக்கு கிளம்புற. நீ அவளை பார்த்து பேசி நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும். போ, போடா. சரிம்மா. மா, நான் போய் கூப்பிட்டா மித்ரா வருவாளாமா? நீ போய் பேசி பாரு வினய். ஏதாவது பேசி அவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வா. நான் கூப்பிட்டேன்னு சொல்லு. என் மருமக கண்டிப்பா வருவா. போடா. என்ன வினய் யோசிக்கிற? நீ எதை பத்தியும் யோசிக்காத, கிளம்பி போ. டக்குன்னு எடுத்து வச்சுட்டு கிளம்பு. நான் போய் அப்பா கிட்ட சொல்லிட்டு வரேன். I'm sorry, மித்ரா. I'm sorry. நான் தான் தப்பு மேல தப்பு பண்ணிட்டேன்.
சந்தேகப்பட்டேன் மித்ரா. I'm sorry. என்ன வினய், இப்படி தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க? டேய் வினய், கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, என்னாச்சு? இட்ஸ் ஓகேடா. I'm sorry பா. என்ன மன்னிச்சிடுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. எந்த ஒரு புருஷனும் அவன் பொண்டாட்டிக்கு செய்யக்கூடாத காரியத்தை நான் பண்ணிட்டேன். என்ன நினைச்சா எனக்கு கேவலமா இருக்கு. இப்ப கூட உங்க முகத்தை பார்த்து பேச கூட என்னால முடியல. ரொம்ப கில்ட்டியா இருக்குப்பா. எனக்கு புரியுது வினய். இட்ஸ் ஓகே. இல்லப்பா, என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குப்பா. நான் செய்யறதா எப்பவுமே கரெக்ட், நான் தப்பே பண்ண மாட்டேன்னு இவ்வளவு நாள என் மேல எனக்கே இருந்த நம்பிக்கை இப்போ சுத்தமா சுக்கு நூறான மாதிரி இருக்குப்பா. எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஏப்பா, மித்ராவோட ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் வினய். நீ இவ்வளவு சீக்கிரம் ரியலைஸ் பண்ணிட்டல்ல, அது போதும்டா. ஓகே, பட் அதுக்காக மித்ராக்கு நான் பண்ண எது தப்பு மாறிடாதுல. அவ இப்ப என்ன நினைச்சிட்டு இருப்பா? ச்சே, எவ்வளவு மடத்தனமான விஷயத்த நான் பண்ணிருக்கேன். இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கோங்கிற பேசிக் சென்ஸ் கூட இல்லாம இருக்க. வினய், இங்க எந்த பர்சனும் 100% கரெக்டும் கிடையாது, 100% தப்பும் கிடையாது. அது எல்லாமே அந்தந்த நேரத்து நியாயங்களும் சூழ்நிலையும் தான். அதுதான் ஒரு மனுஷனோட முடிவை சரியாவோ தப்பாவோ லீட் பண்ணுது. தப்பு பண்றது மனித இயல்புடா. சோ எப்பயாச்சும் யாராச்சும் மிஸ்டேக் பண்றது மனித இயல்பு. ஆனா அந்த தப்பை ரியலைஸ் பண்ணாம திரும்ப திரும்ப அதே தப்ப பண்றதுதான் மோசமான விஷயம். நீதான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டல்ல, அப்புறம் என்ன? நீ நேரா மித்ரா கிட்ட போ, மன்னிப்பு கேளு. அவ என்ன மன்னிப்பாளா? டேய், மித்ரா மன்னிக்கிறா மன்னிக்கல அது முக்கியம் இல்லடா. நீ பண்ணது தப்புன்னு உனக்கு தெரியுதுல்ல. ஆமாப்பா. அப்புறம் என்னடா, நீ போய் உன் மனசார மன்னிப்பு கேளு. அவ நிச்சயம் உன்னை மன்னிப்பா. டேய், மித்ரா அப்பயும் உன்னை கன்சிடர் பண்ணலையா? டோன்ட் வரி. டேய், அவ காலிலே விழுடா, விழு, தப்பு இல்ல. என்னடா அப்பா இப்படி சொல்றாருன்னு யோசிக்கிறியா? டேய், என்னடா யோசிக்கிற? கால விடுறதுக்கா? அவ உன்னோட வைஃப்டா. டேய், நான் தஞ்சாவூர் போறதுக்கு பேக்ல கூட பேக் பண்ணிட்டேன்ப்பா. ஆனா என்னவோ தெரியலப்பா, அங்க போய் அவளை பாக்குறதுக்கு பயமா இருக்கு. அன்னைக்கு அகலே ஆண்டி அவங்க வந்து உண்மையெல்லாம் சொன்னப்போ கூட நான் அதை சீரியஸாவே எடுத்துக்கல. ஏதோ ரொம்ப கேஷுவலா ஒண்ணுமே நடக்காத மாதிரி. இந்த தெரியாம காலம் மிஸ்டா போய் சாரி கேட்பாங்கல்ல,
ஆனா இப்பதான்ப்பா பயமா இருக்கு. டேய், எல்லா ஆம்பளைங்களும் செய்யற தப்பு தான்டா. நம்ம பொண்டாட்டி எங்க போயிட போறான்னு அசால்ட்டு. என்ன வேணாலும் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கலான்னு ஒரு திமிரு. அதெல்லாம் தப்புன்னு புரிய வைக்கதான் மித்ரா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. வினய், நீ பயப்படணும். ஒரு தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்க மறுபடியும் அவன் முகத்தை பாக்குறதுக்கு நீ பயப்படணும். அப்பதான் மறுபடியும் எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு தப்ப பண்ண மாட்டேன். நீ போ, உன் ஈகோவெல்லாம் ஓரமா வச்சுட்டு மித்ரா கிட்ட மன்னிப்பு கேட்டு மன்றாடி அவளை இங்க கூட்டிட்டு வா. போ, போடா. சரிப்பா, நான் போய் பேசி பார்க்கறேன். கங்க்ராட்ஸ், ஆல் தி பெஸ்ட். முதல்ல நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிட்டு போ. சரிப்பா. ஓகே. ஹாய் மித்ரா, குட் மார்னிங். மாப்ள, என்னம்மா மாப்பிளைய வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? வாங்க மாப்ள, வாங்க தம்பி, வாங்க. நல்ல வேலைங்க நீங்க வந்து கூப்பிட்டீங்க. இல்லைன்னா மித்ரா மறைச்சு பார்க்கறத பார்த்து பயந்து ஊருக்கு போயிருந்தாலும் போயிருப்போம். மாப்பிள, நம்மளதான் கூப்பிடுறாங்க, வா உள்ள போலாம். ஆடவங்க மாமியார் உள்ளவான்னு கூப்பிடுறாங்கப்பா. வாங்க மாப்பிள, அவங்க கூப்பிட்டு நம்ம உள்ள போகலன்னா அப்புறம் நம்மள மரியாதை தெரியாதவங்கன்னு நினைச்சுக்குவாங்க. வா உள்ள போலாம். நில்லுங்க. அம்மா, இதெல்லாம் ஓ வேலையா? அப்புறம் என்னடி, நீ பாட்டுக்கு பேக தூக்கிட்டு வந்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? வீட்டுக்கு வந்தவங்கள உள்ள வாங்கன்னு கூப்பிடாம வாசலே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. அப்படியா? சரி, நீ அவங்கள உள்ள வாங்கன்னு கூப்பிடு. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடு. நான் வெளியே போயிடுறேன். என்னடி மிரட்டுறியா? மிரட்டலம்மா, நான் என்னோட நிலைமைய சொல்றேன். நீ முடிவெடுத்துக்கோ. நான் வேணுமா இல்ல அவங்க வேணுமான்னு. இத பாரு மித்ரா, நீ ரொம்ப பண்ற. இது நல்லதுக்கு இல்ல, பாத்துக்கோ. ஆண்டி, ஒரு நிமிஷம். நீங்க உள்ள போங்க. நான் மித்ரா மாப்பிள்ள எல்லாரும் சேர்ந்து பேசி தீர்த்துக்கிறோம். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க போங்க, நாங்க பேசிக்கிறோம். மித்ரா, என்னம்மா இது? வீடு தேடி வந்தவங்கள வாசல்ல நிக்க வச்சு பேசலாமா? உள்ளவான்னு கூப்பிடலாம்ல? அதானே நம்ம பண்பாடு. நான் இதுக்கு உள்ள வாங்கன்னு கூப்பிடணும்? உங்களை பாக்குறதுக்கும் பேசுறதுக்கும் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. நீங்க போலாம். இப்படி சொன்ன எப்படிமா? இதை பாரு, அப்படின்னு உங்களுக்குள்ள பிரச்சனை. நாட்டு பிரச்சனை உட்காந்து பேசினா தீர்ந்துருது. உங்க பிரச்சனை தம்மாத்தோட பிரச்சனை. 2 சேரை போட்டு உட்காந்து பேசினா ப்ராப்ளம் சால்வ்டு. என்ன மாப்பிள்ள, சால்வ் ஆயிரும்ல? பேசுறதுக்கெல்லாம் எதுவும் இல்ல மாமா. அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதான் லெட்டர்ல எல்லாத்தையும் தெளிவா எழுதி வச்சுட்டானே வந்தேன். பின்ன என்ன? அதெல்லாம் ஒரு கோபத்துல அவசரத்துல எழுதிருப்பேம்மா. மாமா, ஒரு நிமிஷம். மித்ரா, நான் பண்ணது பெரிய தப்பு தான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் மித்ரா. மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? சரியாயிரும் மித்ரா. மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிக்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். கிரேட் மேன். இவனை மன்னிச்சு பாரு, யூ வில் பிகம் a great woman. இவனை மன்னிச்சதுக்குமா? உனக்கு என்ன மன்னிக்க விருப்பம் இல்லைன்னா எனக்கு வேற தண்டனை என்ன வேணாலும் கொடு. அது என்ன தண்டனையா இருந்தாலும் அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ஆனா என்ன பார்க்காத பேசாதன்னு மட்டும் சொல்லிடாத மித்ரா.